மருங்கு வண்டு சிறந்தார்ப்ப மணிப்பு ஆடை அதுபோர்த்தே கருங்கயல்கண் விழித்தொல்கி நடந்தாய் வாழி காவேரி பூவர் சோலை மயிலால புரிந்து குயில்கள் இசைபாட காமர் மாலை அருகசைய நடந்தாய் வாழி காவேரி என்று சேரமான் தம்பி இளங்கோ வர்ணித்த பொங்கி வரும் பொன்னியாற்றங்கரையில் 1917 ஆண்டு பிட்டி தியாகராயரும் துறவாட் மாதவன் நாயரும் திராவிட சங்கம் அமைத்த திருச்சிராப்பள்ளியில் 1956 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் 2வது மாநில மாநாட்டில் அன்பில் அழைக்கிறார் என்று அண்ணா மடல் நீட்ட பல்லாயிரக்கணக்கிலே திரண்ட கழக கண்மணிகளின் மத்தியில் தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுவதா வேண்டாமா என்று வாக்குப்பெட்டிகளை வைத்து வாக்குப்பதிவு செய்து 56,942 பேர் தேர்தலிலே போட்டியிட வேண்டும் என்றும் வேண்டாம் என்று 4,203 பேரும் தீர்ப்பு நல்க பெரும்பான்மையின் முடிவின்படி தேர்தல் களத்தை திராவிட முன்னேற்ற கழகம் சந்திக்க காரணமான மலைக்கோட்டை மாநகரின் மருங்கே பந்தல் சிவா அவர்கள் மேடையிலே என்னிடம் கூறினார், லட்சக்கணக்கிலே திரண்டு விட்டார்கள். இந்த மேடைக்கு எதிரே இருக்கிற சமுத்திரம் போன்ற இந்த கூட்டம் அந்த தடுப்பு பலகைகளுக்கு அப்பாலே இதே அளவு கூட்டம் அங்கே காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிற அளவுக்கு 8 திசைகளிலே இருந்தும் வெள்ளமென புறப்பட்டு வந்த இந்த மாபெரும் கூட்டத்திற்கு, மாநாட்டிற்கு, பிறந்த நாள் விழாவுக்கு காஞ்சி தலைவரின் 117வது பிறந்த நாள் விழாவிற்கு தலைமையேற்றிருக்கிற மருத்துவர் படிப்பு முடிந்து பயிற்சி மருத்துவர் பணியின் போது அடுத்து உத்தியோகத்துக்கு போகிறேன் என்று சிறைச்சாலையிலே இருந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்த அறிஞர் அண்ணா அவர்களிடம் போய் சொன்னபோது, தம்பி கொஞ்சம் பொறு, நான் உனக்கு ஒரு பாராட்டு கடிதம் தரப்போகிறேன் என்று 4½ பக்கத்துக்கு, அவர் வாழ்நாளில் எவருக்கும் 4½ பக்கம் பாராட்டு கடிதம் எழுதியதாக நான் அறிய மாட்டேன். அத்தகைய பாராட்டு கடிதத்தை பெற்று அண்ணாவின் நெஞ்சிலே உயிரோவியமாக இன்றைக்கு இடம்பெற்ற இந்த அண்ணா பிறந்தநாள் விழா நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகிற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், விசுவாசத்திற்கும் நன்றிக்கும் இலக்கணமாக எந்நாளும் திகழ்கிற டாக்டர் கிருஷ்ணன் அவர்களே, கடல் அலைகள் என தாவி வரும் அரபு நாட்டு குதிரைகளின் குளம்படி சத்தத்தோடு சங்க தமிழின் ஓசையும் இணைந்தே ஒலித்தது என்ற பெருமைக்குரிய நான்மாட கூடலாம் மதுரை மாநகரிலே இருந்து சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றிருக்கின்ற தியாக வேங்கை என் ஆருயிர் இளவல் புதூர் பூமிநாதன் அவர்களே, இந்த மாநாடு நிகழ்த்த இந்த பிறந்த நாள் விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் உயர்நிலை குழு உறுப்பினர்கள், நிர்வாக குழு உறுப்பினர்கள்
மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய நகர பேரூர் கிளை கழக வட்டக்கழக செயலாளர்கள், இயக்கத்தின் இரத்த நாளங்களாக திகழ்கிற கண்மணிகள் அனைவருக்கும் கதிர் வெடித்து பிளம்பு வீழ கடல் உதித்து சூடாற்ற முழுமைமிகு நிலப்பரப்பின் முதற்பரப்பு தோன்றிவிட நதி மறுமுன் மணல் தருமுன் முன்தோன்றி மூத்த தாய் தமிழுக்கு தலைவணக்கம் செய்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் என் நெஞ்சிலே நீங்காது இடம்பெற்றிருக்கக்கூடிய தோழர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற இந்த நிறைவான நிகழ்ச்சியில் பிற்பகல் வெயிலையும் பொருட்படுத்தாது இங்கே வந்து நிகழ்ச்சிகளை பதிவு செய்து கொண்டிருக்கின்ற ஜனநாயகத்தின் விழிகளான செவிகளான செய்தியாளர்களே, தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே, அன்பு தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, கூற்றுடன்று மேல்வரினும் கூடியதற்கும் ஆற்றலதுவே படை என்ற வள்ளுவன் வாய்மொழிக்கு இலக்கணமாக ஈட்டி பாய்ந்தாலும் இமை கொட்டாது மார்பு காட்டுகின்ற வீரர் கூட்டம் எங்கே? அது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வீர வேங்கைகள் கூட்டம் என்று மேடையோரும் நான் முழங்குகின்ற தகுதியை தந்திருக்கின்ற என் கண்ணின் மணிகளே, கழக கண்மணிகளே, சிறந்தாழ்ந்த வணக்கம். உரையை தொடங்கும் வேளையிலேயே என் நெஞ்சில் அலை மோதுகிறது. நான் இளங்கலை பொருளாதாரம் படித்துக் கொண்டிருந்த பொழுது ஆங்கில இலக்கிய பாடத்தில் பயின்ற ஒரு 2 பாடல் வரிகள் தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. புரூக்ஸ் என்ற அந்த கவிதையில் கவிஞன் டென்னிசன் கூறினான், men may come, men may go, but I go on forever. மனிதர்கள் வருவார்கள், மனிதர்கள் வருவார்கள், சிலர் போவார்கள், வெகு சிலர் விலகி போவார்கள். ஆனால் என் பயணம் நிற்காது. அது சலனமின்றி சஞ்சலமின்றி எந்த தடையையும் பொருட்படுத்தாது. நான் பயணித்துக் கொண்டே இருப்பேன் என்ற கவிதையை போன்றதுதான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொது வாழ்க்கை. இந்த இயக்கம் செந்தமிழ்நாட்டின் வாழ்வாதாரங்களை காப்பதற்காக போராடிய, தியாகம் செய்த பல்வேறு நிகழ்ச்சிகளை இந்த மேடையிலே பலரும் விரிவாக எடுத்து சொன்னார்கள். சாதனைகளால் வர்ணிக்கப்பட வேண்டிய அந்த தியாக வரலாறு, நாசகார ஸ்டெர்லைட் தொழிற்சாலை கோவாவில் விரட்டப்பட்டு குஜராத்தில் அனுமதி மறுக்கப்பட்டு மராட்டியத்திலே இடம்பெற்று அங்கிருக்கின்ற அல்போன்சா மாம்பழத்தை உற்பத்தி செய்கின்ற விவசாயிகள் சம்மட்டிகளோடும் கடப்பாறையோடும் சென்று 400 கோடி ரூபாய் செலவிலே அமைக்கப்பட்ட ஸ்டெர்லைட் தொழிற்சாலையை, அதனுடைய கட்டிடங்களை, எந்திரங்களை உடைத்து தூள் தூளாக்கி நொறுக்கினார்கள் என்ற போதும் மராட்டியத்தின் அன்றைய முதல்வர் பவார், சரத் பவார், காவல்துறையை அங்கு அனுப்பாமல் மறுநாளே கொடுத்த லைசன்ஸை வாபஸ் பெற்றுக் கொண்டார் என்பதனால் இந்த தமிழ்நாட்டிற்கு வந்து அன்றைய முதலமைச்சர், அண்ணா திமுகவினுடைய முதலமைச்சரிடம் அனுமதி பெற்று தூத்துக்குடியிலே அலைகடலோரத்திலே அந்த நச்சாலையை அமைத்ததை எதிர்த்து குரூஸ் பெர்னாண்டஸ் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு எத்தனை உண்ணாவிரத போராட்டங்கள், எத்தனை மறியல் போராட்டங்கள், எத்தனை நடைபயணங்கள், அனைத்துக்கும் மேலாக உயர் நீதிமன்றத்திலே 7 மணி நேரம் கே வேணுகோபால் பிரசித்தி பெற்ற வழக்கறிஞர் அந்த ஆலையின் சார்பாக 4 மணி நேரம் நான் நெடுநேரம் வாதங்களை எழுப்பிய போது நான் சுயநலத்துக்காக இந்த ஆலையை எதிர்க்கவில்லை.
என் நேர்மைக்காக, என் நாணயத்துக்காக நான் அதை போராடுகிறேன் என்றவுடன் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி லிபரான் உடனே குறுக்கிட்டு, we know your honesty and sincerity. There is no need for anybody to vouch for your dignity. உங்கள் நேர்மையை, நாணயத்தை நாங்கள் நன்றாக அறிவோம். எவரும் உங்களுக்கு நற்சாட்சி பத்திரம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. எந்த ஏட்டிலும் இது ஒரு வரி கூட வரவில்லை. ஒருவேளை உங்கள் நாணயம் சந்தேகத்துக்குரியது என்றவர் ஒரு ஐயத்தை எழுப்பியிருந்தால் 4 கால செய்தியாக, 6 கால செய்தியாக அது இடம்பெற்றிருக்க கூடும். போராடி போராடி தீர்ப்பாயத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் சென்று வாதாடி நாரிமன் உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் முன்னிலையில் எனக்கு கொடுக்கப்பட்ட நிமிடங்களிலே என் வாதங்களை தொடுப்பது மிகவும் கடினம். ஆகையால் நான் கொஞ்சம் மன தளர்ச்சியோடு உங்கள் முன்னால் நிற்கிறேன். I have become nervous என்றவுடன் His Lordship அந்த நீதியரசர் நாரிமன் சொன்னார், நீங்களா நர்வஸாக இருக்கிறீர்கள்? எங்களை நர்வஸாக ஆக்கிவிட்டு நீங்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்றார். அப்படி போராடி ஸ்டெர்லைட் ஆலையை விரட்டி அடித்த இயக்கம், பாய்ந்தோடி வருகிற முல்லை பெரியாறு 85,000 ஏக்கருக்கு பாசனத்தை தருகிறது, 1 கோடி மக்களுக்கு குடிதண்ணீரை தருகிறது. அந்த முல்லை பெரியாரை கட்டிய மாமனிதன் பென்னி குயிக்கினுடைய பெயர் நிலைக்கின்ற வகையில் எல்லோரும் அவருக்கு பாராட்டுக் கொண்டிருக்கிற போது அந்த அணையை உடைப்பதற்கு கேரளம் திட்டமிட்டு அமைச்சரவையும் ஒப்புதல் தந்து பேராபத்து தென்பாண்டி மண்டலத்தை சூழ்ந்து விட்டது என்று கருதி நானும் கம்பம் அப்பாஸ் அவர்களும் 678 ஊர்களுக்கு சென்று கட்சியின் கொடியை எந்த வாகனத்திலும் கட்டாமல் பொங்கி இழட்டும் தமிழகம், பென்னிக்குக் அணையை பாதுகாக்க புறப்பட்டு வாருங்கள் என்று நான் அறைகூவல் விடுக்க 10 லட்சம் பேர் திரண்ட வேளையில் நேரு சிலை மீது ஏறி நின்று ஜெயபிரகாஷ் நாராயணன் பெட்ரோலை ஊற்றி நெருப்பு வைத்து தன்னை தானே கருக்கிக் கொண்டு மடிந்தானே. அப்படிப்பட்ட வரலாற்றை கொண்டிருக்கக்கூடிய முல்லை பெரியாறு அணை பிரச்சனையில் அணை பலமாக இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்க முல்லை பெரியாறு உரிமைகளை பாதுகாத்து கொடுத்த இயக்கம், இந்தியாவில் எங்கும் இல்லாத நீற்றுணோ ஆலையை தேனி மாவட்டம் அம்பரப்பர் மலையிலே ஆழ பாதாள சுரங்கம் வைத்து அதிலே 50 டன் காந்த கல்லை வைத்து அணு கதிர்வீச்சு அங்கு வருவதற்கும் ஏற்பாடு செய்து அணு கழிவுகளையும் கொண்டு போய் போடுவதற்கும் இடம் தேடிய வேளையில் அதனை எதிர்த்து வழக்கறிஞர் அஜ்மல் கான் எனக்கு கற்றுக் கொடுத்த வாதங்களை 2.5 மணி நேரம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலே முன்வைத்து என் கனவு திட்டங்கள் இது ஒன்று என்று பிரதமர் நரேந்திர மோடி சொல்லியிருந்த போதிலும் அதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தடையாணை வாங்கி இன்றளவில் நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய இயக்கம், 30,000 தொழிலாளர்களினுடைய எதிர்வாழ்வு சூன்யமாக போய்விடுமோ? நட்சத்திர அந்தஸ்து பெற்றிருக்கக்கூடிய நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் தியாகச்சுடர் காமராஜர் அவர்களால் கொண்டு வரப்பட்டு மனிதருள் மாணிக்கம் பண்டிட் நேரு தொடங்கி வைத்த அந்த என்எல்சி டிஸ்இன்வெஸ்ட்மென்ட் பாலிசிக்கு ஆளாகி அதன் பங்குகளை வடநாட்டு பெருமுதலாளிகள் வாங்கிக் கொண்டால் இது பறிபோய்விடும் என்ற நிலையில் மந்திரி சபையில் கேபினட்டிலே அதற்கு ஒப்புதல் கொடுத்து முடிவெடுத்திருந்த நிலையில் ராம்விலாஸ் பாஸ்வான் இனி யாரும் ஒன்றும் தடுக்க முடியாது,
அது முடிந்து போன விஷயம் என்று என்னிடம் பிற்பகலிலே சொல்ல பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களின் செயலாளரிடம் நான் இன்றே சந்தித்தாக வேண்டும், பிரதமரை அவசியம் சந்தித்தாக வேண்டும். உடல் நலம் சரியில்லை என்று கூறுகிறீர்கள், எனினும் சொல்லுங்கள், வைகோ துடிக்கிறான், உடனே காண வேண்டும் என்று கேட்கிறான் என்று சொல்லுங்கள் என சொல்ல, அந்தி சாயும் வேளையில் அள்ளி இதழ் விரிக்கும் நேரத்தில் 7 மணி அளவில் தலைமை அமைச்சர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களிடம் நெய்வேலி நிறுவனம் எங்கள் பூமி, எங்கள் நிலம், எங்கள் வியர்வை இரத்தத்தை வியர்வையாக கொட்டியிருக்கிறோம், எங்கள் தொழிலாளர்கள் வாழ்வு சூறையாடப்பட்டுவிடும், அது வடநாட்டு முதலாளிகள் கையிலே போய் சேர்ந்து விடும், இதையா நீங்கள் செய்ய போகிறீர்கள்? கேபினட் முடிவெடுத்து விட்டதே, நான் என்ன செய்ய முடியும் என்றார். பீகார் மாநிலத்துக்கு சென்று அங்கே ஒரு பேச்சு நடுவிலே என் பெயரை உச்சரித்து வைகோ என் சுவீகார புத்திரனை போன்றவன் என்று சொன்னீர்களே, நான் ஏதாவது நான் பிறந்த தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டாமா? என் வாழ்நாளில் தமிழகத்துக்கு துளி அளவாவது நான் பயன்பட்டேன் என்ற ஒரு வரலாறு ஒரு வரியாவது எனக்கு வேண்டாமா என்று நான் சொல்ல, வழக்கம் போல கண்களை மூடி 2 நிமிடம் அமைதியாக இருந்துவிட்டு விழிதிறந்து சொன்னார், NLC will not be privatized. அது தனியார் மயம் ஆகாது. I have changed the decision. முடிவை மாற்றிவிட்டேன். பத்திரிகைகளுக்கு சொல்லலாமா? இங்கிருந்தே சொல். அங்கிருந்தே இந்து பத்திரிகைக்கு சொல்லி, நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் தனியார் மயத்துக்கு போகாது, பிரதமர் உறுதி என்று சொன்னதை மறுநாள் இந்து ஏடு முதல் பக்கத்திலே கட்டம் கட்டி பிரசுரிக்க, அதை பாதுகாத்து கொடுத்த இயக்கம். மைய மண்டபத்திலே நாடாளுமன்றத்தில் மோதிலால் நேரு படமுண்டு, பண்டித நேரு படமுண்டு, லாலா லஜபதி ராய் படமுண்டு, பாலகங்காதர திலகரின் படமுண்டு, எண்ணற்ற தலைவர்களின் படங்கள் வரிசையாக அந்த மைய மண்டபத்திலே இருக்கின்றன. அந்த மைய மண்டபத்திலே தான் அரசியல் நிர்ணய சட்டவாதங்களை நிகழ்த்தி அதை யாத்து தந்தார் பாபா சாஹிப் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர். அவரது படம் அந்த மைய மண்டபத்திலே கிடையாது. அதை குறித்து ஒரு தடவை அல்ல, பல தடவை நாடாளுமன்ற ராஜ்யசபையிலே அவர் படத்தை திறந்தால் இந்த பாராளுமன்ற கட்டிடம் தீட்டுப்பட்டு விடும் என்று உங்களிடம் வைதிகர்கள் சொன்னார்களா என்று கேள்வி எழுப்பிய நான் 90ஆம் ஆண்டு சமூக நீதி காவலர் விஸ்வநாத் பிரதாப் சிங் தலைமை அமைச்சரானவுடன் அவரிடம் சென்று, டாக்டர் அம்பேத்கர் படத்தை மைய மண்டபத்திலே திறக்கவில்லையே, இது அநீதி அல்லவா? அந்த மாமேதைக்கு நாம் செய்கின்ற மரியாதை இதுதானா என்று கேட்க, அடுத்த வாரத்திலேயே நாடாளுமன்றத்தில் அறிவித்து மைய மண்டபத்தில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய படத்தை திறந்து வைக்க காரணமாக இருக்கின்ற இயக்கம். சீமை கருவேல மரங்கள் இந்த நாட்டின் விவசாயத்தை மக்களையும் அழித்து விடும் என்று சொல்லி நீதிமன்றத்திலே நான் வழக்கு தொடுத்து வாதாடிய போது, நீங்களே முன்னெடுத்து செய்யுங்கள், சீமை கருவேல மரங்களை அழித்தால் தான் தமிழகத்தை காக்க முடியும் என்று நீதியரசர் செல்வம் சொல்ல, நானே தோளில் அரிவாளை போட்டுக்கொண்டு துரட்டியை போட்டுக்கொண்டு ஊர் ஊராக சென்று வேலி கருவேல மரங்களை வெட்டி அழிக்க, இன்றளவும் உயர் நீதிமன்றத்திலே கடைசி தீர்ப்பு வராமல் அப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கிறதே, அதற்கு காரணமான இயக்கம். நரேந்திர மோடி நாட்டின் பிரதமராக பதவியேற்க இருக்கிறார். அந்த பதவியேற்பு விழாவுக்கு கொலைபாதகன் ராஜபக்சேவை சிறப்பு விருந்தினராக இந்திய அரசு அழைத்திருக்கிறது என்று கேள்விப்பட்ட மாத்திரத்தில் கடுமையான சாடல்களால் ஒரு மின்னஞ்சலை நரேந்திர மோடிக்கு அனுப்பி வைத்து நான் உடனே சந்திக்க வேண்டும் என்றவுடன் மறுநாள் குஜராத் பவனத்திலே அவர் என்னை சந்திக்க வாய்ப்பு கொடுத்த போது என் சகோதரன் கணேசமூர்த்தியோடு அங்கு சென்றார். மோடிக்கு பக்கத்திலே அமித்ஷா அமர்ந்திருக்க
எங்கள் நெஞ்சில் குத்திவிட்டீர்களே பிரதமரே, எங்கள் முதுகில் மட்டும் குத்தவில்லை, எங்கள் மார்பை கீறி விட்டீர்கள் ஈட்டியால். தலைகை விழுந்து இருக்கிறான் என் தமிழன் ஈழத்திலே, கும்மாளம் அடிக்கிறான் சிங்களவன். புதிய அரசு வந்தது, எங்களுக்கு சிறப்பு அழைப்பு. ஏ தமிழா, உன் கதி இதுதானா என்று கேட்கின்ற நிலைமையை ஏற்படுத்தி விட்டீர்களே. லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று குவித்தவன், இசை பிரியா போன்ற எங்கள் தங்கைகளை சீரழித்து நாசமாக்கியவன், அப்படி நாசமாக்கிய ராணுவத்தை அனுப்பியவன், 8 தமிழர்களை கண்களை கட்டி புறங்கைகளை கட்டி நிர்வாணப்படுத்தி கயற்றால் அவன் கைகளை கட்டி இழுத்துக் கொண்டு வருவதை சேனல் 4 தொலைக்காட்சி காட்ட அந்த 8 பேரையும் ஒரு இடத்திலே நிற்க வைத்து மண்டியிட செய்து தலையில் மிதித்து அதற்கு பிறகு உச்சந்தலையிலே துப்பாக்கி ரவைகளை செலுத்தி கொன்று குவித்தானே, அந்த கொடூரத்தை நிகழ்த்த காரணமான கயவனை நீங்கள் பதவி பிரமாணத்துக்கு அழைத்திருக்கிறீர்கள். இந்த முடிவை நீங்கள் மாற்றிக்கொள்ளாவிட்டால் உங்கள் கூட்டணியை விட்டு நாங்கள் வெளியேறுவோம் என்பது மட்டுமல்ல, அது உங்களுக்கு பொருட்டல்ல. ஆனால் நீங்கள் பதவியேற்கிற நாளில் இந்தியாவில் எவரும் கருப்பு கொடி காட்ட மாட்டார்கள். அப்படி கருப்பு கொடியை கண்டால் வைதிகத்திலே நம்பிக்கையுடைய உங்களுக்கு மனதிலே சுருக்கென்று தைக்கும். நாங்கள் 4,000 தோழர்களும் நீங்கள் பதவியேற்கிற அதே நேரத்தில் அதற்கு முன்பாகவே ஜந்தர் மந்தரிலே இருந்து கருப்பு கொடி ஏந்தி போராடுவோம் என அறிவித்து அதன்படியே போராடி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட தியாகத்தை செய்து அதே உணர்வோடு ஈழத் தமிழர்களினுடைய பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்றால் 1976 மே 14 வட்டக்கோட்டையிலே தமிழர் தலைவர் தந்தை செல்வா அவர்கள் நிறைவேற்றிய வட்டக்கோட்டை பிரகடனம்தான் சுதந்திர தனித்தமிழ் ஈழம்தான் ஒரே தீர்வு என்று அவர் சொல்ல தன்மான உணர்வுள்ள தமிழர்கள் அனைவரும் அதை ஏற்க, அதை அடைவதற்கு என்ன மார்க்கம் என்று எல்லோரும் திகைக்க ஆயுதமேந்தி போராடி 7 அணு ஆயுத வல்லரசுகளின் படைகளை எதிர்த்து நிர்மூலம் செய்து 25,000 படை வீரர்களை, சிங்கள படை வீரர்களை வெறும் 6,000 வீரர்களை கொண்டு யானை இரவிலே தோற்கடித்து உலக சரித்திரத்தில் அற்புதத்தை அதிசயத்தை நிகழ்த்தி காட்டியவர். ஆயுதங்களின்றி கொண்டு வந்த ஆயுதங்களின் கப்பல்கள் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டு அவர்கள் அதனாலே அழிக்கப்படுகிற நிலை உருவான போது சுதந்திர தமிழீழத்தை அடைவதற்கு என்ன மார்க்கம்? 2011 ஜூன் 30 ஐரோப்பிய நாட்டின் பெல்ஜியம் அதனுடைய தலைநகரம் பிரசல்ஸ் அங்கே நடைபெற்ற ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்ற கட்டிடத்திலே நிகழ்ந்த ஈழத்தமிழர் தேசிய இன பிரச்சனைக்கான அந்த மாநாட்டில் நான் உரையாற்றுவது போது முதல் நாள் முழுக்க என்ன தீர்வு என்று யோசித்து அறைக்குள்ளே நடந்து கொண்டே பகல் முழுவதும் உணவருந்தாமல் ஒரு பன்னும் ஒரு டீயும் சாப்பிட்டு விட்டு நெடுநேரம் கழித்து இரவு வேளையிலே மின்னல் பொறி தட்டினால் போல் என் மூளையிலே ஒரு யோசனை உதித்தது. அது இயற்கை தந்த அருட்கொடை, என்னுடைய அறிவல்ல. உலகிலே 43 நாடுகள் பொதுவாக்கெடுப்பு நடத்தி தனி நாடுகளாகிவிட்டனவே, அதே போல ஈழத்திலும் தனி பொதுவாக்கெடுப்பு நடத்த செய்வோம். புலம்பெயர் தமிழர்கள் உலக நாடுகளிலே அதே நேரத்தில் வாக்குப்பதிவுக்கும் வழிகாண்போம் என்று. Referendum is the only solution to solve the ethnic problem of Tamils of north and east of that island என்று நான் கூறி, அதுவரை உலகில் எவரும் சொல்லாத அந்த தீர்வை, எந்த தலைவரும் சொல்லாத தீர்வை, அவர்களை எல்லாம் விட மேலான அறிவு படைத்தவன் என்று நான் சொல்லவில்லை. என் நாடி நரம்புகளிலே ஓடுகிற குருதியோட்டத்தோடு எந்த உணர்ச்சி கலந்து நிறைந்திருந்ததோ அந்த உணர்ச்சியின் காரணமாக இயற்கை எனக்கு கொடுத்த அந்த அறிவுரையை ஏற்று அதை நான் அங்கே பதிவு செய்து
பின்னாட்களிலே மற்ற தலைவர்களும் அதை ஆதரித்து இந்த தீர்வுக்கு மார்க்கம் கண்ட ஒரு பெரும் இயக்கம். தொடர்ந்து இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். அத்தனை சாதனைகளையும் நிகழ்த்திய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்று இந்த மாநாட்டில் மிக பெருமிதத்தோடு லட்சக்கணக்கிலே கூடியிருக்கிறார்கள். உங்களையும் என்னையும் எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. நாடெங்கும் இருக்கக்கூடிய கழக கண்மணிகளின் நெஞ்சிலே இந்த வைகோ குடியிருக்கிறான். என் நெஞ்சிலே நீங்கள் குடியிருக்கிறீர்கள். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி பூமிநாதன் சொன்னதை போல நீங்கள் கண் கலங்கினால், நீங்கள் முகவாட்டமுற்றால் கண்ட மாத்திரத்திலேயே என் நெஞ்சம் கலங்குமே. அந்த பாச உணர்ச்சியின் மறுபெயர் தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட இந்த இயக்கத்திற்கு சோதனைகள் வந்திருக்கின்றன. அதை கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு இந்திய உபகண்டத்தில் ஜனநாயக படுகொலை நடக்கிறது என்பதை புள்ளிவரங்களோடு முதன்மை செயலாளர், நான் ஒரு பேச்சாளன், 8 வயதிலே இருந்து பேச ஆரம்பித்தவன், நானே திகைத்து போய்விட்டேன் அவன் பேச்சை கேட்டு. எங்கிருந்து வந்தது இந்த ஆற்றல்? எப்படி இவ்வளவு பேச முடிகிறது? நீங்கள் தந்த ஆற்றல், நீங்கள் தந்த ஆதரவு, நீங்கள் காட்டுகிற பற்று, பாசம். ஆகவே அந்த உணர்வோடு இந்த நாட்டில் நடக்கின்ற ஜனநாயக படுகொலைகளை அடுக்கடுக்காக சொன்னார். அதனால் தான் 65 லட்சம் வாக்காளர்களை பீகாரிலே வாக்காளர் பட்டியலிலே இருந்து இந்த பிஜேபி அரசு நீக்க காரணமாயிற்று. இது பிற மாநிலங்களிலும் தொடரும். இது அப்பட்டமான ஜனநாயக படுகொலை, பாசிசத்தின் அடையாளம். அதே போல இங்கே அவர் குறிப்பிட்டதை போல் 30 நாட்கள் சிறையில் அடைபட்டால் முதலமைச்சராயினும் எந்த அமைச்சராயினும் விசாரிக்கப்படாமலே, நீதிமன்றத்தின் கதவுகள் திறக்கப்படாமலே பதவியை பறிக்கலாம் என்ற 2025 கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் 130 அரசியல் சட்ட திருத்தம் 130 அதை தாக்கல் செய்திருக்கிறாரே அமித்ஷா. இது அடால்ஃப் ஹிட்லரின் நாஜிகளின் போக்கு, பெனிட்டோ முசோலினியின் பாசிச போக்கு. இதை எதிர்த்து போராட வேண்டும் ஒத்த இந்தியாவும். கட்சி வித்தியாசமின்றி அனைவரும் இந்த பிஜேபி அரசை எதிர்த்து போராட கிளம்ப வேண்டும். இப்படிப்பட்ட ஆபத்துக்கள் நம்மை சூழ்ந்து வருகிற வேளையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லுகிறார், உலகத்தின் முதல் மொழி சமஸ்கிருதம், மூத்த மொழி தாய்மொழி சமஸ்கிருதம், சமஸ்கிருதமும் இந்தியும் மட்டும்தான் இந்தியாவிலே ஆட்சி மொழிகளாக இருக்க முடியும் என்று கூறினார். அமித்ஷா அவர்களே, நீங்கள் சொல்லுகிற சமஸ்கிருதம் செத்து போன மொழி, டெட் லாங்குவேஜ். 140 கோடி மக்கள் வாழ்கிற இந்த நாட்டில் 24,387 பேருக்கு மட்டும்தான் சமஸ்கிருதம் தெரியும். இதை எதிர்த்து களமாடுவதற்கு 1968 மார்ச் திங்கள் 6ஆம் நாள் ஆட்சிக்கு வந்த 1 வருட காலம் சரியாக கழிந்த பின்னர் சட்டமன்றத்திலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு வந்த தீர்மானம் தான் இருமொழி கொள்கை. இங்கே இந்தி வேண்டாம், தமிழும் ஆங்கிலமும் தான் என்றவர் முழங்கிய முழக்கம் இன்று கல்கத்தாவிலே, மேற்கு வங்கத்திலே ஒலிக்கிறது, மராட்டியத்திலே ஒலிக்கிறது. ராஜ் தாக்கரேயும் உத்தவ் தாக்கரேயும் இந்திக்கு முழுக்கு போட்டுவிட்டு இங்கே ஆங்கிலமும் மராட்டியமும் தான் என்று பிரகடனம் செய்து விட்டார்கள். அருகாமையிலே இருக்கக்கூடிய கர்நாடகம் அதை பின்பற்றுகிறது.
சமூக நீதிக்கு எப்படி தமிழ்நாடு இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக வழிகாட்டியதோ அதே போலத்தான் இந்த பிரச்சனையிலும் மொழி பிரச்சனையிலும் தமிழ்நாடு தான் வழிகாட்டுகிறது. நீட் தேர்வு, பொது கல்வி மசோதா, பொது நதிநீர் மசோதா என்று மசோதாக்களை கொண்டு வந்து இந்தியாவின் பன்முகத்தன்மையை சுக்குநூறாக உடைத்து ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே கலாச்சாரம், ஒரே பண்பாடு, ஒரே நாடு என்பதை தாரக மந்திரமாக கொண்டு 2022 பிப்ரவரி திங்களில் பிரயாக் நகர் என்று அழைக்கப்படுகிற அலகாபாத் நகரில் தர்ம சன்சத் என்ற மாநாட்டை RSS கூட்டமும் இந்துத்துவ சக்திகளும் சேர்ந்து நடத்தி 32 பக்கத்துக்கு ஒரு பிரகடனம் செய்திருக்கிறார்கள். இதை நாடாளுமன்றத்திலேயே நான் சொன்னேன். அதில் முதலாவது அறிவிப்பு என்ன தெரியுமா? இனி இந்த நாட்டுக்கு இந்தியா என்ற பெயர் கிடையாது, பாரத் என்றுதான் அழைக்க வேண்டும். இனி இந்த நாட்டுக்கு டெல்லி தலைநகரமாகாது, வாரணாசி தான் தலைநகரம் ஆக வேண்டும். இனி இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. இனி இந்த நாட்டிலே கிறிஸ்தவர்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. இனி இந்த நாட்டில் சமஸ்கிருதமும் இந்தியும் மட்டும்தான் ஆட்சி மொழிகளாக இருக்கும். குருகுல கல்விதான் இனி கொண்டு வரப்படும். பாராளுமன்றம் தர்மசபை என்று அழைக்கப்படும். இதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த தலைவராவது கண்டித்ததுண்டா? பிரதமர் கண்டித்ததுண்டா? உள்துறை அமைச்சர் மூச்சு விட்டதுண்டா? ஆகவே இப்படிப்பட்ட கொடுமைகள் தாண்டவமாடி கொண்டிருக்கிற நேரத்தில் நான் எச்சரிக்கிறேன். 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மாநாட்டிலே தீர்மானம் போட்டோம். இனி இந்த நாட்டை யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா, இந்திய ஐக்கிய நாடுகள் என்றுதான் அழைக்க வேண்டும். மாநில உரிமைகளை பறித்தால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய கன்னி பேச்சில் 1962 ஏப்ரலில் தொடங்கும் போதே ஐ கம் ஃப்ரம் எ கண்ட்ரி, முதல் வார்த்தை இதுதான், நான் ஒரு தேசத்தில் இருந்து வருகிறேன், எ பார்ட் ஆஃப் இந்தியா, இன்றைக்கு இந்தியாவின் ஒரு பகுதியாக இருக்கிற ஒரு நாட்டிலிருந்து வருகிறேன். I belong to the Dravidian stock. I am proud to call myself a Dravidian. நான் திராவிட இனத்தை சேர்ந்தவன், அப்படி சொல்லிக் கொள்வதிலே நான் பெருமை கொள்கிறேன் என்று சொன்ன பேரறிஞர் அண்ணா அவர்கள் அரசியல் நிர்ணய சட்டம் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்ததோடு உரையை முடிக்கும் வேளையிலும் மீண்டும் அதை சொல்லி எங்களுக்கு we demand right of self determination, சுய நிர்ணய உரிமையையும் நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம் என்று அன்று பேசிய அண்ணா அவர்களினுடைய உரையை பின்பற்றித்தான் நான் உரையாற்றுகிற போது சொன்னேன். இந்திய ஆதிக்கத்தை எங்கள் செந்தமிழ்நாடு எப்பொழுதிருந்து எதிர்க்கிறது? 38ஆம் ஆண்டு ஆச்சாரியார் இந்தியை கொண்டு வந்த போது முதல் போர்க்களத்தை தந்தை பெரியார் இந்த திருச்சிராப்பள்ளியில் தான் அமைத்தார். சிவலிங்கம், சின்னசாமி, அரங்கநாதன், ஆசிரியர் வீரப்பன், பிராலிமலை சண்முகம், சத்தியமங்கலம் முத்து, கீரனூர் முத்து, பாயவரம் தண்டபாணி, சாரங்கபாணி, பீளமேடு தண்டபாணி என அனைவரும் தீக்குளித்து தங்களை கருக்கிக் கொண்டு மடிய எல்லையை காக்க வேண்டிய இந்திய ராணுவம் தமிழ்நாட்டின் எல்லைகளுக்குள்ளே நுழைந்து வீர மார்புகளின் காட்டி நின்ற வாலிபர்களை எந்திர துப்பாக்கிகளால் சுட்டுக் கொன்று விழுந்த பிரேதங்களின் எண்ணிக்கை தெரியக்கூடாது என்பதற்காக கொங்கு மண்டலத்தின் மதுக்கரை காடுகளில் பெரும் பள்ளம் தோண்டி அந்த பிணங்களை எல்லாம் அதிலே போட்டு பெட்ரோலை ஊற்றி கொளுத்தினார்களே. அப்படிப்பட்ட போராட்ட களங்கள் அமைந்த தமிழ்நாட்டில் நீங்கள் இந்தியை எக்காலத்திலும் திணிக்க முடியாது என்பதற்குத்தான் எங்களை பிற மாநிலங்கள் பின்பற்ற தொடங்கிவிட்டன என்பதை சொல்வதற்காகத்தான் நாடாளுமன்றத்திலே இந்தி வெறியர்கள்
100க்கு மேற்பட்டவர்கள் எழுந்து நின்று கூச்சலிட்ட போது, ஓங்கார கூச்சலிட்ட போது, நான் சின்னசாமி சிவலிங்கத்தின் வழிவந்தவன், செந்தமிழ்நாட்டின் மண்ணிலே பிறந்தவன், செந்தமிழ் மொழியை என் நெஞ்சிலே ஆராதிக்கிறவன் என்பதனால் நான் குறுக்கிட்டு பலத்த குரலில், அவன் இந்தியிலே கத்துகிறான், நான் உரத்த குரலில் சொன்னேன், எப்பக்கம் வந்து புகுந்து விடும் இந்தி எத்தனை பட்டாளம் கூட்டி வரும், அற்பம் என்போம் அந்த இந்திதனை கண்ணம் கிளிபட நேரும், வந்த கட்டாய இந்தியை வெட்டி புதைப்போம் என்று முழக்கமிடுகின்ற அந்த வாய்ப்பும் கிடைத்தது. இங்கே பேசுகிற போது அடுத்திருக்கிற கடமைகளை சுட்டிக்காட்டினார்கள். தோழர்களே, கட்டுமானத்தை வலுப்படுத்துங்கள், கழக அமைப்புகளின் கட்டுமானத்தை வலுப்படுத்துங்கள், வாக்குச்சாவடி முகவர்களை உங்கள் ஊரில், உங்கள் வாக்குச்சாவடி இருக்கிற இடத்தில் அவர்களை ஏற்கனவே தேர்ந்தெடுக்கிற வேலையை தொடங்குங்கள். இது நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. இதை ஏன் சொல்லுகிறேன் எனில், கவனம் இலக்கிலே இருக்க வேண்டும், இலக்கிலே, லட்சியத்திலே. அதைத்தான் குருஷேத்திர யுத்தகலத்துக்கு போவதற்கு முன்பு துரியோதனாதிகளுக்கும் பஞ்சபாண்டவர்களுக்கும் வில்வித்தை போட்டி நடத்திய துரோணாச்சாரியார் ஒரு ஆலமரத்துக்கு அடியிலே அழைத்துக் கொண்டு போனார். இதை சொன்னவர் பேரறிஞர் அண்ணா. சொன்ன வருடம் 1964. மலேசிய நாட்டிலே அண்ணா அவர்களுக்கு வரலாறு காணாத வரவேற்பை இந்த நாட்டில் இதுவரை பண்டித நேருவுக்குத்தான் பெரிதும் கூட்டம் கூட்டியது. அதை விஞ்சிவிட்டது உங்களுக்கு வந்த கூட்டம் என்று அந்த மலேசிய அதிபர் அண்ணாவிடம் சொன்னாரே. அந்த அண்ணா அவர்கள் திரும்பி தமிழகத்தின் தலைநகர் வந்தபோது 7 குதிரைகள் பூட்டிய சாரட் வண்டியிலே நடுநாயகமாக அவரை உட்கார வைத்து, வலப்பக்கத்திலே டாக்டர் கலைஞரும் இடப்பக்கத்திலே டாக்டர் நாவலரும், அருகிலே NV நடராசனும் மதியழகனும் சிட்டிபாபுவும் நீலநாராயணனும் அமர்ந்திருக்க, அந்த சாரட்டு வண்டிக்கு முன்னாலே 2 பெரிய லாரிகளில் ரோஜா பூக்களை மலையென குவித்து வைத்துக் கொண்டு, அவரது சிவந்த மேனி அழகா அல்லது ரோஜா இதழின் வண்ணம் அழகா என்று வியக்கக்கூடிய வகையிலே மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் 2 கைகளாலும் அந்த ரோஜா பூக்களை 2 பக்கத்திலும் வாரி விசிறிக்கொண்டே வர, கடற்கரையிலே சென்று லட்சக்கணக்கான தமிழர்கள் திரண்ட அந்த கூட்டத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் பேசுகின்ற போது, உட்காரியா இல்லையா, உட்காரியா இல்லையா, குடிச்சிருப்பான், இல்லாட்டி இந்த சத்தம் போட மாட்டான். எல்லாம் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டது மாதிரி அமைதியா இருக்கிற போது, ஊசி விழுந்தால் ஓசை கேட்கிற அளவுக்கு நிசப்தம் நிலவுகிற போது, ஒருவன் கூச்சலிடுகிறான் என்றால் பற்றின் காரணமாக அல்ல, மது போதையின் காரணமாக. இதை நான் நன்கு அறிந்ததால் தான் நாடு பூராவிலும் சுற்றி வந்தேன் மதுக்கடைகளை மூடுவதற்கு, டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கு. என் அன்னை மாரியம்மாள் இந்த உண்ணாவிரத போராட்டங்களால் தான் இன்னும் 5 வருடம் உயிர் வாழ வேண்டிய என் தாயார் மாரியம்மாள் மரித்து போனாள். நான் இதை ஞாபகப்படுத்துவதற்கு காரணம், இளைய தலைமுறை சீரழிந்து கொண்டிருக்கிறது. மதுவின் பிடியிலே, போதை பொருட்களின் பிடியிலே பாழாகி கொண்டிருக்கிறது பாலகர்களின் வாழ்க்கை, இளைஞர்களின் வாழ்க்கை. இதை சொல்லிவிட்டு மீண்டும் விட்ட இடத்துக்கே தொட வருகிறேன். அதுதான் ஒரு பேச்சாளர் செய்ய வேண்டிய வேலை. எங்கே சென்றாலும் மீண்டும் நீ எந்த இடத்திலே விட்டாயோ அதை மல்லிகை பூச்சரத்தை தொடுப்பதை போல அங்கே கொண்டு வந்து பேச்சை கோர்ப்பதுதான் ஒரு பேச்சாளனுடைய ஆற்றல் என்பதை நான் நன்கு அறிந்தவன். அனைவரையும் அழைத்து வரிசையாக கேட்டார், உன் கண்ணுக்கு என்ன தெரிகிறது ஆலமரத்திலே? துரியோதனன் சொன்னான், என் கண்ணுக்கு கனி தெரிகிறது. துச்சாதனன் சொன்னான், என் கண்ணுக்கு காய் தெரிகிறது. அடுத்து வந்தவர்கள் சொன்னார்கள், என் கண்ணுக்கு மரத்தின் கிளைகள் தெரிகின்றன. அனைவரும் இதே போல பரிசோதித்து விட்டு வில்லுக்கு விஜயன் காண்டீபரை அழைத்து, அர்ஜுனா உன் கண்ணுக்கு என்ன தெரிகிறது
ஆச்சாரியாரே, குருநாதரே, என் கண்ணுக்கு எதுவுமே தெரியவில்லை. நான் தொடுத்திருக்கிற வில்லிலே தொடுத்திருக்கிற அம்பின் நுனியும் குருவியின் கழுத்தும் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிகிறது என்று சொன்னாரே. அதை போல என் தம்பிமார்களே, திமுக கழகத்தினரை பார்த்து சொல்லுகிறார் அண்ணா, என் தம்பிமார்களே, உங்கள் கண்ணுக்கு வரப்போகிற தேர்தல் மட்டும்தான் தெரிய வேண்டும். 67 தேர்தல். அந்த தேர்தலில் நாம் பெற வேண்டிய வெற்றி ஒன்றே இலக்காக இருக்க வேண்டும். அதற்காக பணியாற்றுங்கள் என்று கூறினாரே. அதை போலத்தான் உங்களிடமும் உங்களுடைய கருத்தில், உங்களுடைய நெஞ்சு ஆழத்தில் கட்சியினுடைய அமைப்பை வலுப்படுத்துவதற்கு வாக்குச்சாவடி முகவர்களை நியமிப்பது முதல் நமக்கு நேசமாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக தோழர்களோடு பண்பாடான பக்குவமான அனுசரணையை மேற்கொள்ளுங்கள். திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் சொல்லாதவற்றையும் நிறைவேற்றுகிறார். சொல்லிய வாக்குறுதிகள் அனைத்தையும் பெரும்பாலும் நிறைவேற்றிவிட்டார். சில வாக்குறுதிகள் நிறைவேறாமல் போறதற்கு காரணம் குறுக்கே சுவரெழுப்பி தடை செய்கின்ற மத்திய அரசு. அவர் இந்த தமிழ்நாட்டுக்கு தொழில் வளம் பெருக வேண்டும் என்பதற்காக அமெரிக்கா, ஜப்பான், எகிப்து, துபாய் என்ற நாடுகளுக்கு சென்று 10,000 கோடி முதலீட்டை முதல் சுற்றுப்பயணத்திலே ஈர்த்துவிட்டு இப்பொழுது அண்மையிலே ஜெர்மனிக்கு சென்று அதன் பின்னர் பிரித்தானியத்துக்கு சென்று தேம்ஸ் நதி கரையிலே கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே உரையாற்றிவிட்டு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே அறிவாசான் பெரியாருடைய திருவுருவப் படத்தை திறந்து வைத்துவிட்டு மொத்தத்தில் 15,556 கோடி ரூபாய் 2 நாடுகளிலும் முதலீடாக நான் ஈர்த்து வந்திருக்கிறேன் என கூறி கடந்த 11ஆம் தேதி ஓசூருக்கு சென்று தொழில் முனைவோர், தொழில் முதலீடு செய்வோரை அழைத்து அவர்களிடம் கருத்து பரிமாற்றம் செய்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக 24,000 கோடிக்கு முதலீடுகளை ஈர்த்து வந்து இந்த தமிழகத்துக்கு அரும் சேவை செய்திருக்கக்கூடிய அந்த முதலமைச்சரின் குற்றம் வாழ்க. மீண்டும் யார் ஆட்சிக்கு வருவார்கள் என்று சில ஏடுகள் கேள்வி எழுப்புகின்றன. மாலை நேர விவாதங்களிலே பல பேர் தங்கள் கருத்துக்களை பரிமாறுகிறார்கள். நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக மறுமலர்ச்சி திமுக மேடையிலிருந்து பிரகடனம் செய்கிறேன். வரப்போகிற தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் அபரிமிதமான வெற்றியை பெறும். திமுக கழகம் தனி பெரும்பான்மையை பெறும். மீண்டும் மகுடமேந்துவார் தளபதி ஸ்டாலின் என்ற உணர்வோடு நெஞ்சிலே உறுதி வேண்டுமெனில் வரலாற்றிலே தங்கள் உயிரை பணயம் வைத்து போராடிய மாவீரர்களினுடைய வாழ்க்கை வரலாறு நெஞ்சிலே நிலைக்க வேண்டும், நினைவிலே எழ வேண்டும். என் 7 நிமிட பேச்சை முடிப்பதற்கு முன்பு அதைத்தான் சொன்னேன். ஹால்டிகாட்டி யுத்தம், மேவார் மன்னன் மகாராணா பிரதாப் சிங் அவன் போட்டிருந்த கவசத்தை அருங்காட்சியகத்திலே போய் பார்த்தேன். அசைத்து பார்க்க முடியவில்லை. 10 பேர் தூக்கினால் தூக்க முடியாத கவசம் அவன் அணிந்திருந்தான். யுத்தகலத்திலே 2 லட்சம் படை வீரர்கள், அக்பர் பாதுஷாவின் படை வீரர்கள். தலைமை ஏற்கிறவன் ஜெய்ப்பூர் மன்னன் மான்சிங். அவன் பட்டத்து யானை மீது ஏறி வருகிறான். அந்த யானையின் துதுக்கையிலே நெடிய வாள் ஒன்று இருக்கிறது. வாள் வீசும் பயிற்சி அந்த யானைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சேட்ட குதிரை அவனுக்கு பிரியமான குதிரை. அதன் மீது ஆரோகணித்து ஈட்டியோடும் வேலோடும் வாளோடும் வருகிறான் மகாராணா பிரதாப் சிங். 4 பக்கத்திலிருந்தும் பாய்ந்து வந்த ஈட்டிகளும் அம்புகளும் அவன் மீது பாய்கின்றன. ரத்தம் வழிகிறது. அதே நேரம் யானை மீது பாய முயன்ற சேட்ட குதிரையினுடைய காலில் யானையின் துதிக்கை வீசிய வாள் பட்டு அந்த கால் காயப்பட்டு விட்டது. நாம் மடிந்து போவோம், அதற்கு முன் எஜமானை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணிய சேட்ட குதிரை யுத்தகலத்தை விட்டு விலகி வெளியோடி அந்த காயத்தோடே விரைந்து ஓடி ஒரு நதியின் கரையிலே கீழே விழுந்து செத்து போயிற்று. மூர்ச்சை தெளிந்து எழுந்த மகாராணா பிரதாப் சிங், என் சகோதரனே, என்னை விட்டு நீ போய்விட்டாயா
என்று கதறியவன் சொன்னான், கடைசி வரை என் வீரத்தை, என் வைராக்கியத்தை விடமாட்டேன். உலர்ந்த புற்களால் செய்யப்பட்ட காட்டிலே கிடைக்கின்ற ரொட்டி துண்டுகள் என் பசியை போக்குகிற வரையில், till such time breads of dry grass available. நதி நீரோடைகளிலே ஓடி வருகின்ற தண்ணீர் என் தாகத்தை தணிக்கின்ற வரையில், till such time water in streams available. இந்த காற்று மண்டலத்திலே உலவுகின்ற காற்றை நான் சுவாசிக்கிற சக்தி என் சுவாச கோஷங்களுக்கு இருக்கின்ற வரை, till such time I breathe the air of my land, I will raise my sword for the liberation of motherland என்று அவன் சொன்னதை சற்று மாற்றி, I will raise my sword for the liberation of Tamil ஈழம் என்று முழக்கமிட்ட பிறகுதான் ஜான் பிரிட்டாஸ் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து கட்டு தழுவிக்கொண்டு, இந்த பிரியாவிட நிகழ்ச்சியில் நீங்கள் ஆற்றிய உரையை என் ஆயுள் காலத்தில் கேட்டதில்லை, என்றும் மறக்க மாட்டேன் என்று சொன்னார். அதை சொன்ன எனக்கு அந்த உணர்வுதான், கடைசி வரை எந்த லட்சியங்களுக்காக போராடுகிறோமோ அந்த லட்சியங்களுக்காக, திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை காப்பாற்றுவதற்காக, அறிவாசானின் சுயமரியாதை தன்மானத்தை காப்பாற்றுவதற்காக, பேரறிஞர் அண்ணா சுட்டிக்காட்டிய லட்சியங்களை வென்றெடுப்பதற்காக, முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எழுத்தாலும் பேச்சாலும் ஊட்டிய லட்சியங்களை வென்றெடுப்பதற்காக, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் நெஞ்சுறுதியோடு நானும் என் சகாக்களாகிய நீங்களும் நாடு பூராவிலும் இருக்கக்கூடிய கழகத்தின் கண்மணிகளும் கொண்ட லட்சியத்துக்காக நாம் போராடுவோம். வசவாளர்கள் வாழ்க, வசை பாடுவோர் வாழ்க. என்னை விட்டு விலகிச் சென்ற எவரையும் நான் ஒரு சொல் எந்த மேடையிலும் விமர்சித்ததில்லை, இனி விமர்சிக்க போவதும் இல்லை. ஆனால் அண்ணாவின் வார்த்தைகளை வாழ்க வசவாளர்கள் என்பதை மாத்திரம் கூறி, நெடுநேரம் ஆனாலும் மஞ்சு கூட்டம் கரும்பொஞ்சி பொதுகளென வானிலே திரண்டிருக்கக்கூடிய இந்த மேக கூட்டத்துக்கு முன்னால் என்று சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை வேருடன் பிடுங்கி எறிய வேண்டும் என்று மிஸ்டர் அமித்ஷா, டியர் மிஸ்டர் ஹோம் மினிஸ்டர், உள்துறை அமைச்சரே, என்ன நெஞ்செழுத்தம் இருந்தால், என்ன ஆணவம் இருந்தால், நூற்றாண்டு கால இயக்கத்தை, ஆயிரங்காலத்து பயிரை தாளமுத்து நடராஜனும் KVK சாமியும் உடையார்பாளையம் வேலாயுதமும் நெல்லிக்குப்பம் மஜீதும் மண்ணை பாண்டியனும் பிரதாபச்சந்திரனும் உதிரம் சிந்தியும் உயிர் கொடுத்தும் லட்சோப லட்சம் தொண்டர்கள் வியர்வை துளிகளை, கண்ணீர் துளிகளை சிந்தி பாதுகாத்த இயக்கத்தை வேருடன் பிடுங்கி எரிந்துவிடும் எங்கள் இயக்கமிருக்கிறீர்களே, இப்பொழுது நட்சத்திரங்களின் கண்ணுக்கு தெரியவில்லை. ஆனால் ஆகாயத்திலே லட்சோப லட்சம் கோடானு கோடி கிரகங்கள் உலவுகிற இந்த வான மண்டலத்தையே என் விரல்களால் அளந்து விடுவேன் என்று ஒருவன் சொன்னால் எவ்வளவு பிதற்றலோ, எவ்வளவு அறியாமையோ. பசிபிக் சமுத்திரத்தையும் அட்லாண்டிக் சமுத்திரத்தையும் என் உள்ளங்கையால் எடுத்து மடக்கென குடித்து விடுவேன் என்று ஒருவன் சொன்னால் அவன் மூளைக்கு வைத்தியம் செய்ய வேண்டும் என்றல்லவா மற்றவர்கள் நினைப்பார்கள். அதை போன்ற வார்த்தைகளைத்தானே உள்துறை அமைச்சர் அவர்களே நீங்கள் சொன்னீர்கள். ஆணிவேர் சல்லிவேர் என லட்சோப லட்சம் வேர்களை மண்ணிலே பதித்திருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தை ஒரு காலம் நீங்கள் நெருங்க முடியாது, உங்கள் கனவு பகல் கனவாகும் என்பதை மாத்திரம் சொல்லி, என்னுடைய அன்பு தோழர்களே, இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு இரவு பகலாக பாடுபட்டவர்கள், அவர்கள் பெயர்களை எல்லாம் வரிசையாக நான் சொல்ல ஆரம்பித்தால் மழை வரும் என்று செந்திலதிபன் எச்சரித்தாரே, 8 மணிக்கெல்லாம் பெருமழை கொட்டும் என்று சொன்னாரே, மழை வருவதற்கு முன்பே என் பேச்சை முடித்து விட வேண்டுமே என்று கருதியதால் அப்பொழுது நான் உச்சரிக்க தவறிய கழக கொடியை உயர்த்திய அன்பு சகோதரி துணை பொதுச் செயலாளர் டாக்டர் ரோகையா, வரவேற்புரை நிகழ்த்திய வடக்கு மாவட்ட செயலாளர் தம்பி டிடி சேரன், வரலாற்று கண்காட்சியை திறந்து வைத்த நேசத்துக்குரிய இனிய சகோதரர் வெல்லமண்டி சோமு,
அண்ணா சுடரேற்றிய அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் சின்னப்பா, திராவிட இயக்க மூவர் படத்தை திறந்த கல்வியாளர் ரோவர் வரதராஜன், தந்தை பெரியார் படத்தை திறந்து வைத்த சகோதரர் பெரம்பலூர் துரைராஜ், அண்ணா படத்தை திறந்து வைத்த புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் கலியமூர்த்தி, மொழிப்போர் தியாகிகள் படத்தை திறந்து வைத்த தெற்கு மாவட்ட செயலாளர் மணவை தமிழ் மாணிக்கம், தொகுப்பாளரும் அவரே. கழகத்தின் அவைத் தலைவர் இங்கே கம்பராமாயணத்தையும் இலக்கியங்களையும் வரிசைப்படுத்தி கொண்டு வந்து நிறுத்தினாரே என்னுடைய ஆருயிர் சகோதரர் ஆடிட்டர் அர்ஜுனராஜ். நெருப்பாக அனல்கக்கும் கனல்கக்கும் பேச்சா இளையோரை கவரிடுக பழக பொருளாளர் என் தம்பி நெய்வேலி செந்தில் அதிபன். இந்த மாநாட்டில் யார் பேச்சு நின்றது என்று கேட்டால் நான் சொன்னால் அது தற்பெருமையாகும். அதற்கும் ஒரு வாரிசு அரசியல் கற்பித்து விடுவார்கள். ஆகவே அப்படிப்பட்ட அற்புதமான உரை நிகழ்த்திய முதன்மை செயலாளர் துரை வைகோ, கழகத்தின் துணை பொதுச் செயலாளர்கள் செஞ்சி AK மணி, ஆடுதுறை முருகன், திருமலாபுரம் திமு ராஜேந்திரன், கொள்கை விளக்கணி செயலாளர் வந்தியத்தேவன், அரசியல் மைய செயலாளர் வழக்கறிஞர் ஆவடி அந்தரிதாஸ், அரசியல் ஆலோசனை குழு செயலாளர் சிப்பிப்பாறை ரவிச்சந்திரன், வரகவியாம் தம்பி கவிஞர் மணிவேந்தன், மகளிரணி செயலாளர் சகோதரி மல்லிகா தயாளன், சட்டமன்ற உறுப்பினர் அன்பு தம்பி டாக்டர் சதன் திருமலைக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் தம்பி டாக்டர் ரகுராமன், சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்த சொற்பொழிவாளர் அரங்க நெடுமாறன், நன்றியுரை ஆற்ற இருக்கிற பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் ஜெயசீலன், அரியலூர் மாவட்ட செயலாளர் ராமநாதன் உள்ளிட்ட மாநாட்டு செயலாளர்களே, கழகத்தின் முன்னோடிகளே, மேடையில் அமர்ந்திருப்போரே, நெடுநேரம் இந்த உரைதனை அமைதியாக கேட்ட உங்களுக்கு நன்றி சொல்வதோடு, கொண்டல்கள் திரண்டன, மேகங்கள் குவிந்தன. ஆனால் ஏற்கனவே இவர்கள் மிகுந்த பற்றாக்குறையில் இருப்பவர்கள், பொருளாதார பலமற்றவர்கள். இவ்வளவு பெரிய மாநாட்டை கொடிக்காடு என்று நான் எண்ணி எண்ணி மகிழ்கின்ற கொடிகளை பல்லாயிரக்கணக்கிலே அமைத்த கொடி சுந்தர், ஓவியங்கள் வரைந்த செல்வகுமார், தஞ்சை கலைகளின் தலை நகரம் தஞ்சை மண்டலம், அங்கே வடுவூர் தந்த பந்தல் கலை திலகம்தான் நம்முடைய பந்தல் சிவா. முதல் மாநாட்டை, மாநில மாநாட்டை 95 ஜூன் 30 இடமலைப்பட்டி புதூரிலே நடத்திய போது அந்த மாநாட்டு பந்தலை அமைத்த அதே பந்தல் சிவாதான் தன் கைவண்ணத்தை காட்டி இந்த அற்புதமான எழில் மேடையை இங்கே அமைத்து தந்திருக்கிறார். அவருக்கும் உணவு தயாரித்து கொடுத்த என் சகோதரர் பெருந்துரை குமார் அவர்களுக்கும், ஒலிபெருக்கென்றால் இப்படியல்லவா இருக்க வேண்டும், ஒரு ஒலிபெருக்கி ஒருவனை பேசவும் வைக்கும், பேச்சை தடங்கல் செய்யவும் வைக்கும் என்பதனால் மதுரையிலே இருந்து இங்கே கொண்டு வந்து இந்த ஒலி அமைப்பை அமைத்திருக்கக்கூடிய வாசுகி நிறுவனத்தார் அனைவருக்கும், தொண்டர்படை தம்பிமார்களுக்கும், இந்த மாநாட்டுக்காக ஒரு மாத காலமாக இரவு பகலாக பணியாற்றிய அத்தனை என் சகோதரர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி, வாழ்க வாழ்க தந்தை பெரியாரின் புகழ், வாழ்க வாழ்க அறிஞர் அண்ணாவின் புகழ், வாழ்க வாழ்க டாக்டர் கலைஞரின் புகழ், வெல்க வெல்க மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என கூறி உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாமனிதர் வைகோ அவர்களுடைய காட்சி இங்கே திரையிடப்படுகிறது. அதற்கு பிறகு நன்றி உரை. எல்லாம் ஒரு நிமிஷம், 5 நிமிஷம் உட்காருங்க, 5 நிமிஷம் உட்காருங்க.